Hello everyone, welcome to this video. In the video, as you can see, is a geography series. இதில் நம்ம இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம், which is El Nino, La Niña and planetary winds. கொஞ்சம் அந்த கான்செப்ட்ஸ்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம ஹவு டஸ் இட் ரெயின் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். யூ கேன் கம்ப்ளீட்லி வாட்ச் இட். ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக நம்ம அதில் எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம் நிறைய கான்செப்ட்ஸ். இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஃபேக்ட் ஒன்று தெரியணும். என்னென்னா, ஹை டெம்பரேச்சர் இருந்தால் அந்த இடத்துல லோ ப்ரெஷர் இருக்கும், லோ டெம்பரேச்சர் இருந்தால் ஹை ப்ரெஷர் இருக்கும். இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதை பற்றி தான் இன்னும் டீட்டெயிலாகவே அந்த வீடியோவில் போட்டிருப்போம். ஸோ யூ கேன் வாட்ச் இட் த்ரூ, ஏன் அப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஓகே, நவ் இன்னொரு கான்செப்ட் என்ன, எப்போவுமே வார்ம் ஓஷன் கரண்ட்ஸ் ஒரு இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த இடத்துல ஹை டெம்பரேச்சராக, விச் மீன்ஸ் லோ ப்ரெஷர். அப்போது மேலேருந்து தண்ணி கீழே கொட்டுற மாதிரி தான் எப்போவுமே ஹை ப்ரெஷர் டு லோ ப்ரெஷர் விண்டெல்லாம் வரும். அப்படி உள்ளே வரக்கூடிய விண்டெல்லாம் சூடாகி மேலே ரைஸ்அப் ஆகும். அப்படி ரைஸ்அப் ஆகி ஆஸ் இட் ரைசஸ் இன் த அட்மாஸ்பியர் த டெம்பரேச்சர் ஃபால்ஸ். அப்புறம் இந்த எபிலிட்டி, இந்த மாய்ச்சர் இருக்குது இல்லையா, இந்த காற்றில் உள்ள ஈரப்பதம், அந்த எபிலிட்டி டு ஹோல்ட் த மாய்ச்சர் ரெடியூசஸ் அண்ட் கையில் தூக்கிட்டு போகிற மாய்ச்சர்லாம் கொட்டி மழை ஆகிடும். ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸில் இப்படி தான் நடக்கும். இந்த ரெண்டு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி மழை வருது, இன்னொன்று ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர், லோ டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர். நவ் வீடியோக்குள்ளே போகலாம். See here, planetary winds. இந்த planetary wind system இது நம்ம நிறைய படிச்சிருப்போம். அதில் இம்பார்ட்டண்ட்டாக இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸும் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் விண்ட்ஸும் கன்வர்ஜ் ஆகுது எங்கே, கரெக்டாக ஈக்குவேட்டர். அதை தான் நம்ம டோல்ட்ரம்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு ரீஜன் ஆஃப் காம்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த இடத்துல மர்ஜ் ஆகி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துகிட்டு போவோம், ஓஷன் கரண்ட்ஸ், டு த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் இட். அதுக்கப்புறம் தெர் வில் பி அ கவுண்டர் ஈக்குவட்டோரியல் கரண்ட் ஆன் த ஆப்போசிட் டைரக்ஷன். தீஸ் ஆர் வெரி பேசிக் கான்செப்ட்ஸ். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்க மாதிரி தெரியும், பயப்படாதீங்க. ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் தான் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஒன்ஸ் அகேன் வி வில் ரிவைஸ் இட். பாயிண்ட் நம்பர் 1, ஹை டெம்பரேச்சர் லோ ப்ரெஷர், லோ டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ஹை டெம்பரேச்சர் இல்லை வார்மாக ஓஷன் கரண்ட்ஸ்லாம் ஒரு இடத்துல இருந்தால் மழை வரத்துக்கான வாய்ப்புகள் அங்கே ஜாஸ்தி. கோல்டாக இருக்குது அப்படின்னா அங்கே பெரும்பாலும் ட்ரவுட் தான் இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஃபைன். நவ் பிஃபோர் வி சி எல் நீனோ அண்ட் லா நீனா அப்படிலாம் என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி we have to see நார்மல் கண்டிஷனில் என்ன நடக்கும். இப்போ நார்மல் கண்டிஷனில் we are taking the equatorial Pacific Ocean. ஓகே, பசிபிக் ஓஷனில் நார்மல் கண்டிஷன் as you can see here, ஏஷியா, ஆஸ்திரேலியா. ஸோ இந்த பக்கம் ஆப்வியஸ்லி you will have இந்தியா. ஸோ இங்கே என்ன நடக்குதோ, ஆஸ்திரேலியா இந்த சைடு என்ன நடக்குதோ அதோட இம்பேக்ட் தான் நம்மளுக்கும் இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த பக்கம் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா இருக்குது. இங்கே you will have the Atacama Desert, which is one of the driest deserts in the world. அதுக்கான ரீசனும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபைன், ஃபஸ்ட்டு பாருங்கள், நார்மல் கண்டிஷன்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே என்ன ஆகுது, நம்ம என்ன பார்த்தோம், இங்கேருந்து both the trade winds converge and push the water to the other side ன்னு பார்த்தோமா. that is why this will happen, which means all the warm water will get accumulated here. இந்த இடத்துல warm water accumulate ஆகும், or warm ocean currents நம்ம சொல்லலாம் இல்லையா. அப்போ இங்கே என்ன இருக்கும், கோல்டு ஓஷன் கரண்ட்ஸ். இது அண்டர் நார்மல் கண்டிஷன்ஸ், அந்த நார்மல் கண்டிஷன்ஸில் இதான் நடக்கும். இப்போ வார்ம் வாட்டர் இந்த சைடு இருந்துச்சுன்னா வாட் வில் ஜென்ரலி ஹேப்பன், மழை வருமா? ஏன்னா வார்ம் வாட்டர் இருந்தால் அங்கேருந்து வரக்கூடிய காற்று எல்லாம் மாய்ச்சர் எடுத்துகிட்டு வந்து ரைஸ்அப் ஆகும். அப்படியே ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது கவுத்து மழை வந்துடும். ஸோ சான்சஸ் ஆஃப் ரெயின்ஃபால். அப்போ இங்கெல்லாம் நல்ல டீசெண்டான ஒரு ரெயின்ஃபால், டீசெண்டாக ஓரளவுக்கு ரெயின்ஃபால் இருக்கும். ஆனால் இங்கே என்ன இருக்கும், இட் வில் பி வெரி கோல்டு. கோல்டாக இருந்தால் மழைலாம் பெருசாக இருக்காது, ட்ரவுட் தான், ஒரு மாதிரி ட்ரை கண்டிஷன் தான் இருக்கும். தட் இஸ் வை யூ ஹாவ் ஒன் ஆஃப் த ட்ரையஸ்ட் டெசர்ட்ஸ் விச் இஸ் Atacama Desert in South America. Are you able to understand this? See, this is how you will link geographical concepts. In the, again, conceptual clarity, very very important, both from prelims and mains aspect. Okay? அப்போ நார்மல் கண்டிஷன் புரிஞ்சாச்சு இல்லையா. இந்த பக்கம் வார்ம், இந்த பக்கம் கோல்டு. இன்னும் கிளியராக நம்ம சொல்லணும் அப்படின்னா, the tropical Eastern Pacific Ocean side will be cold. The tropical Western Pacific Ocean side will be warm under normal condition. Fine. அடுத்து El Nino அப்படிங்க.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல் நீனோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் பாய் அப்படின்னு அர்த்தம். அதாவது அன்யூஷுவலாக அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, மக்கள் கண்டுபிடிக்கும் போது திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த செயிலர்ஸ் ஃபிஷர்மேன் திடீர்னு அன்யூஷுவலாக ஒரு வார்ம் டெம்பரேச்சர் இருக்கே, நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம், டோன்ட் வரி. பட் என்னடா இது திடீர்னு அன்யூஷுவலாக இருக்கேன்ற, அது கிறிஸ்மஸ் டைமில் வந்ததுனால எல் நீனோ த லிட்டில் பாய், அது சம்டைம்ஸ் வந்து கிரைஸ்ட் சைல்டு அப்படிங்கிறாங்க. அதனால தான் எல் நீனோ அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. ஓகேவா? இந்த எல் நீனோ டைமில் என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மல் டைமில் we had warm condition here and cold water or cold current here, which means இங்கே ரெயின்ஃபால், இங்கே ரெயின்ஃபால் இல்லை. இப்போ எல் நீனோவில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்மர் டைமில் சூடாக இருக்கும்போது இளநீ குடித்தா கூல் ஆகிடும். அதுதான் எல் நீனோ. இளநியை குடித்தா இந்த இடம் என்ன ஆகும், கோல்ட் ஆகிடும், இங்கே வார்ம் ஆகிடும். நவ் இப்போ சொல்லுங்கள், கோல்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், இங்கே யூ வில் ஃபேஸ் ட்ரவுட் இல்லையா? இந்த சைடெல்லாம் ட்ரவுட் இருக்கும், அதாவது மழை பெருசாக இருக்காது. இந்த சைடில் என்னப்பா மழையாக இருக்குது, நீங்கள் வழக்கமாக ட்ரையாக தானே இருப்பீங்க அப்படிங்கிற இடத்துல இங்கே மழை வரும். இது எதனால் நடக்குதுன்னா, அப்ராக்சிமேட்லி இப்போ கிளைமேட் சேஞ்ச்னால ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் சம்வேர் அரௌண்ட் 3 to 7 years or 5 to 7 years ஒன்ஸ் என்ன ஆகும்னா, இந்த ட்ரேட் விண்ட் சொன்னோம் இல்லையா, which is actually taking the water from the eastern part to the western part இல்லையா, இந்த trade winds begin to weaken ஒரு particular intervals of timeல. அப்படி வீக்கன் ஆகும்போது இங்கேருந்து வார்ம் வாட்டரை புஷ் பண்ண முடியாது. ஸோ the warm water will remain here. அதுதான் கான்செப்ட். அப்போ நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம், நார்மல் டைமில் இங்கே வார்ம் வாட்டர் இருக்கும், பட் நம்ம கோல்டு வாட்டர் ரீப்ளேஸ் ஆகிடுது, இளநியை குடிச்சிடும், கூல் ஆகிடும். அப்போ கூல் ஆகிடுச்சுன்னா இந்த சைட்லாம் ட்ரவுட், விச் மீன்ஸ் இந்தியன் அக்ரிகல்ச்சர், இந்தியன் கிளைமேட் ட்ரவுட் இருக்கும். அப்போ இந்தியன் அக்ரிகல்ச்சர் அஃபெக்ட் ஆகும். இந்த மாதிரி ஜாகிரஃபியும் எக்கனாமிக்ஸையும் லிங்க் பண்ணணும். ரைட், ஃபைன். அப்போது கோல்ட் ஆகிடுது, இங்கே வார்ம் ஆகிடுது. வை திஸ் ஹேப்பன்ஸ்? பிகாஸ் த ட்ரேட் விண்ட்ஸ் வீக்கன் ஃப்ரம் டைம் டு டைம், ஒரு ரெக்கரண்ட்டாக ஒரு 5 to 7 years ஒன்ஸ் மாதிரி. இப்போது ஆஃப் லைட் ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி ஆகிட்டே வருது, அதே மைண்டில் வச்சுக்கணும். இஸ் திஸ் கிளியர்? ஃபைன். இப்போ லானினா பற்றி பார்க்கலாம். நவ் லானினா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லானினா என்ன? இட் இஸ் ஜஸ்ட் த ஆப்போசிட் ஆஃப் எல் நீனோ. அப்போ அது என்னது, லிட்டில் பாய் அப்படின்னா இது வந்து லா நீனா, த லிட்டில் கேர்ள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் தட் இட் இஸ் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால. அப்போ இங்கே என்ன ஆக போகுது, ஒன்ஸ் அகெயின் நார்மல் கண்டிஷன்ஸில் we will have warm water here, ரெயின்ஃபால் நல்லாயிருக்கும் டீசெண்டாக, இங்கே கோல்டாக ட்ரையாக இருக்கும். ஆனால் இளநியை குடித்த உடனே எல் நீனோ டைமில் டமார், இங்கே கோல்ட் ஆகிடும், இங்கே வார்ம் ஆகும். அதுக்கான ரீசன் என்ன, த ட்ரேட் விண்ட்ஸ் வில் வீக்கன்னு சொன்னேன். நவ் டியூரிங் லானினா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரேட் விண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த்தனப் ஆகிடும், நல்லா ஸ்ட்ராங்கர் ஆகிடும். அதனால் ஸ்ட்ராங் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும், நிறைய வார்ம் வாட்டரை இங்கே தள்ளி விட்டுருவோம். இன்னும் நிறைய வார்ம் வாட்டரை இங்கே தள்ளும் பொழுது, இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ வார்ம் வாட்டர் வந்து கம்ப்ளீட்டாக இங்கே அக்யூமுலேட் ஆகிருக்கு. விச் மீன்ஸ் இங்கே சாதாரணமாக ரெயின்லாம் இருக்காது, ஃப்ளட்டு வந்துடும், அவ்வளோ மழை வந்துடும். அண்ட் அதே மாதிரி இங்கே என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு ஏற்கனவே ட்ரையாக தான் இருக்கும், இன்னும் ட்ரை ஆகிறது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலி நிறைய வார்ம் வாட்டர் அங்கே போயிடுது இல்லையா. அப்போ லாட் ஆஃப் வாட்டர் இஸ் கெட்டிங் டிஸ்பிளேஸ்ட், விச் மீன்ஸ் மோர் கோல்டு வாட்டர் கெட்ஸ் அப்வெல்ட், நிறைய அப்வெல்லிங் ஆகும், விச் வில் ரிசல்ட் இன் அப்வெல்லிங் ஆஃப் நியூட்ரியன்ஸ். அதோடு சேர்த்து நிறைய ஃபிஷ் பாப்புலேஷன், நிறைய ஃபிஷ் வரும். அதனால தான் இந்த டைமில் பார்த்திங்கன்னா இங்கே சவுத் அமெரிக்காவில் ரொம்ப சீப்பாக ஃபிஷ் கிடைக்குமா, டர்ட்டி சீப் ப்ரைஸில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன ஆகும், கம்ப்ளீட்டாக ஃப்ளட் ஆகிடும். நான் ஒன்ஸ் அகெயின் வி வில் ரிவைஸ் இட். எல் நீனோ, லானினா நார்மல் கண்டிஷன். நார்மல் கண்டிஷனில் என்ன இருக்க போது, இந்த இடத்துல வார்ம், அதனால் வந்து இங்கே கோல்டு, இங்கே யூஸ்வலாக ட்ரை இருக்கும், அட்டகாமா டெசர்ட் விச் வி ஹவ் சீன். இங்கே வார்மில் மழை பெய்யும், டீசெண்டான மழை. அதுக்கப்புறம் ட்ரேட் விண்ட்ஸ் ஒரு 5 to 7 years ஒரு பீரியாடிக்கலான இதில் கொஞ்சம் வீக்கன் ஆகுது. வீக்கன் ஆனால் அதை நம்ம எல் நீனோன்னு சொல்கிறோம். இளநீ குடித்த உடனே கோல்டு ஆகிடுது, இங்கே வார்ம் ஆகிடுது. ஓகே, அப்போ இங்கே கோல்டு ஆகிடுச்சுன்னா இங்கே ட்ரவுட், இங்கே மழை. ஆன் த அதர் ஹேண்ட், அந்த ஃப்ளிப் சைட் லானினா வரும்போது என்ன ஆகும், இங்கே நார்மல் கண்டிஷனில் வார்மாக இருந்தால் இன்னும் அதிகம் வார்ம் ஆகி ஃப்ளட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். இங்கே கோல்டானால் ரொம்ப கோல்ட் ஆகிடும், விச் மீன்ஸ் அப்வெல்லிங் ஆஃப் நியூட்ரியன்ஸ்னால டர்ட்டி சீப் ப்ரைஸில் ஃபிஷ்லாம் கிடைக்கும். இஸ் திஸ் கிளியர்? சி, இதை வச்சு யூ கேன் ஆக்சுவலி சால்வ் அ லாட் ஆஃப் கொஷின்ஸ். ஓகே, ப்ரிலிம்ஸில் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல் நீனோ, லானினா இதை வச்சுட்டு எப்படி கேட்பாங்க அப்படின்னா, எது வந்து கோல்ட் ஆகுது, எப்படி ஹாட் ஆகுது, ட்ராபிக்கல் பசிபிக் ஓஷனில், அதை வச்சு டெஃபினிஷனை வச்சு சேஞ்ச் பண்ணால், ஐயோ இப்போ கோல்ட் ஆகுமா, இப்போ ஹாட் ஆகுமா, இந்த கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்காது. இட் இஸ் அப்சல்யூட்லி கிளியர் இல்லையா. தட் இஸ் வை ஐ கீப் ஸ்ட்ரெஸ்ஸிங் ஆன் கான்செப்சுவல் கிளாரிட்டி. அண்ட் இதை பார்த்துட்டு when you try solving some of the PYQs, it will be much easier for you. So I hope you enjoyed watching this video and you learned something new. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட கோ ஆஸ்பிரன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். And I'll see you in the next video. Thank you so much.